ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த கூடைக்கு வந்துட்டு நான் பிங்க் கலரும் பர்பிள் கலரும் தான் போட போகிறேன். நான் ஆல்ரெடி ஒயர் கட் பண்ணி வச்சிட்டேன். பிங்க்கில் வந்துட்டு 21 ஒயரும், பர்பிளில் வந்துட்டு 4 ஒயரும், ஒவ்வொரு ஒயருமே வந்துட்டு 9 அடி கட் பண்ணியிருக்கேன். இது கிளாஸ் ஒயரு, இதுவுமே கரெக்டாக தான் இருக்கும். நீங்கள் டீலக்ஸ் ஒயர் எடுத்திருந்தாலும் திக்காக இருக்கிற ஒயராக இருந்தாலுமே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் 9 அடி. ஃபஸ்ட் டைம் போடுறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு 5 சென்டிமீட்டர் அதிகமாக வச்சு கட் பண்ணிக்கோங்க. நான் பிங்க் கலரில் 9 அடி கட் பண்ணலையா, அந்த ஒயர் இப்படி சரி சமமாக வச்சுட்டு 2ஆக மடிச்சுக்கிறேன். இப்போ சென்ட்ரல் லைன் வந்துட்டு போடுறதுக்கு நான் பிங்க்குக்கு பதிலாக பர்பிளில் ஃபஸ்ட்டு ஒரு 2 லைன் போடுறதுக்காக நான் பர்பிள் கட் எடுத்துக்கிறேன். இதிலேருந்து 2ஆக மடிச்சுட்டு நம்ம நார்மலாக அரை அடி கம்மி பண்ணுவோம். இதில் 20 சென்டிமீட்டர் வரைக்கும் வச்சுட்டு அதிலேருந்து நம்ம அளந்துக்கலாம். பின்ன வேண்டிய அந்த ரன்னிங் ஒயர் இருக்கு இல்லையா, அதை இந்த மாதிரி மடிச்சுக்கலாம். மடிக்கிற இடம் வந்துட்டு அளந்தொல்லையா, அது வந்துட்டு பள்ளமாக 2ஆவதாக இருக்கணும். கட்டில் இருக்கிற ஒயர் ஃபஸ்ட்டில் இருக்கணும். சைனிங்காக இருக்கிற மாதிரி வச்சுட்டு நம்ம நார்மல் நாட் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு லூப்புக்கு மேலே இன்னொரு லூப்பை மாட்டி விட்டுட்டு பள்ளமாக இருக்கிற ஒயரை எடுத்து அந்த லூப்புக்குள்ளே சொருக்கி விட்டுட்டு நாட்டை டைட் பண்ணிடுவோம். இது நார்மல் பாக்ஸ் நாட்டுக்கு இந்த மாதிரி போடுவோம். போட்டதுக்கப்புறம் ஜாயின் பண்ண ஒயரை ஹைட் செக் பண்ணணும். இப்போ பிங்க் கலர் வந்துட்டு ஹைட் கரெக்டாக இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதில்லை. இப்போ 20 சென்டிமீட்டர் கம்மி பண்ணோம் இல்லையா, அதை நம்ம ஹைட் செக் பண்ணிக்கலாம். இப்போ பக்கத்தில் இருக்கிற பிங்க் ஒயர் எடுத்து அளந்தோம் அப்படின்னா 20 சென்டிமீட்டர் இப்போ கரெக்டாக இருக்குது. கொஞ்சம் அதிகமாக இருந்தால் பிரச்சனை இல்லை, 20 சென்டிமீட்டருக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா இழுத்து விட்டு அட்ஜஸ்ட் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம நார்மல் நாட் போட்டுட்டோம். இப்போ அடுத்த பிங்க் கலர் ஒயர் எடுத்து இந்த ரன்னிங் கட்டில் இருக்கு இல்லையா, அந்த ஒயரில் நம்ம சிவன்கண் நாட் போடணும். அதுக்கு 9 அடி ஒயர் இருக்கு இல்லையா, அதை 2ஆக எடுத்து மடிச்சுக்கலாம். இப்போ நார்மலாக எப்படி மடிச்சோமோ அதே மாதிரி சரி சமமாக வச்சுட்டு மடிச்சுட்டு அது இப்படி லூப் மாதிரி மடித்து விட்டுக்கணும். இப்போ சிவன் நாட்டுக்கு இந்த பள்ளமாக இருக்கிற ஒயர் ஃபஸ்ட்டு இருக்கணும். நார்மல் நாட்டுக்கு பள்ளமாக இருக்கிற ஒயர் 2ஆவது இருக்கும். இதுக்கு ஃபஸ்ட்டு பள்ளமாக இருக்கிற ஒயர், 2ஆவது ஷைனிங்காக இருக்கிற ஒயர், அந்த மாதிரி லூப் மாதிரி வச்சுட்டு இந்த ரன்னிங் ஒயருக்கு அடியில் வச்சுட்டு ரன்னிங் ஒயரை இப்படி கட்ட விரல்ல அந்த பள்ளமாக இருக்கிறதுல அழுத்தி இப்படி இழுத்து மடக்கணும். இப்படி பள்ளமாக இருக்கிறதுல கட்டை விரலை அழுத்தி இப்படி திருப்பணும் அப்படின்னா இப்படி லூப் மாதிரி வரும். அந்த லூப்பை அந்த பிங்க் கலர் லூப் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே விட்டுட்டு கீழே பள்ளமாக இருக்கு இல்லையா, அந்த ஒயரை மேலே இருக்கிற அந்த பர்பிள் லூப்புக்குள்ளே உள்ளே விட்டுட்டு வெளியே இழுத்து விட்டுட்டு டைட் பண்ணிடணும். இது ஃபஸ்ட் டைம் போடுறப்போ கொஞ்சம் உங்களுக்கு வராத மாதிரி இருக்கும், ஆனால் நீங்கள் போட போட அது ஈஸியாக வந்துடும். ஃபஸ்ட்டு லைன் ஜாயின் பண்ணுறோம் இல்லையா எல்லா ஒயரையும், அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும். அதுக்கப்புறம் போடுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த பிங்க் கலர் ஒயரையுமே ஹைட் செக் பண்ணிக்கலாம். இதுவும் கரெக்டாக இருக்குது. ஒரு நார்மல் நாட்டு ஒரு சிவன் நாட் போட்டுட்டோம். இப்போ அடுத்தது நார்மல் நாட்டு 1x1, ஒரு நார்மல் நாட்னா ஒரு சிவன் நாட்டு அந்த மாதிரி போடணும். இப்போ இந்த ஒயரையுமே ஹைட் சரிசமமாக வச்சுட்டு லூப் மாதிரி மடிச்சிட்டேன். இப்போ கட்டில் போகிற ஒயரை லூப் மாதிரி மடிச்சுட்டு அதுக்கு மேலே மாட்டி விடணும். இப்போ சைனிங்காக இருக்கிற ஒயர் விட்டுட்டு அந்த ரன்னிங் ஒயரை மேலே எடுத்து வைக்கணும். அது பள்ளமாக இருக்கும். கீழே இந்த பிங்க்லேயுமே பள்ளமாக இருக்கும். ஃபஸ்ட்டு சைனிங்காக இருக்கும், 2ஆவது பள்ளமாக இருக்கு இல்லையா, அந்த ஒயரை நம்ம மேலே லூப் விட்டுட்டு டைட் பண்ணுவோம். இப்போ இதே மாதிரி இன்னொரு ஒயர் ஜாயின் பண்ணோம்னா 2 ஜோடியாக வரும். சிவன் நாட் போடோம்னாவே 2 ஒயர் ஜோடி ஜோடியாக இருக்கும். இப்போ நார்மல் போட்டுட்டோம். இப்போ சிவன் நாட் போட போகிறோம். சிவன் நாட்டுக்கு 2 ஒயரையும் சரிசமமாக வச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பள்ளமாக இருக்கிற ஒயர் இருக்கணும், 2ஆவது சைனிங்காக இருக்கிற ஒயர் இருக்கணும். அப்படி வச்சுட்டு அந்த லூப்புக்கு கீழே வச்சுக்கணும். இது நார்மல் நாட்டுக்கு. இந்த சைடில் வந்துச்சுன்னா சிவன் நாட்டுக்கு. லூப்புக்கு கீழே இந்த மாதிரி வச்சுட்டு ஃபஸ்ட்டு பள்ளமாக இருக்கிற ஒயர் இருக்கிற மாதிரி அந்த லூப்பை வச்சுட்டு அந்த ஒயருக்கு அடியில் கீழே வச்சுட்டு இப்போ கட்டில் இருக்கு இல்லையா, அந்த ஒயரை இப்படி கட்டை விரலில் இழுத்து இப்படி முன்னாடி தள்ளணும் அப்படின்னம்னா இப்படி ஒரு லூப் மாதிரி வரும். இந்த லூப் Z மாதிரி இருக்கும், இல்லை எஸ் மாதிரி இருக்கும். ஆனால் அது ஃபுல்லுமே சைனிங்காக இருக்கிற மாதிரி இருக்கணும். கட்டில் இருக்கிற ஒயர் எப்படி இருக்கோ அதே மாதிரி மேலே சைனிங்காக இருக்கிற மாதிரி அந்த லூப் இருக்கணும். இப்போ இதை நல்லா நெருக்கி விட்டோம் அப்படின்னா இப்போ சிவன் நாட் 2 ஒயர் பக்கத்தில் பக்கத்தில் மேலே இருக்குது பாருங்கள். இப்போ ஜாயின் பண்ண ஒயரை அதே மாதிரி ஹைட் செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு எல்லா ஒயரையும் ஜாயின் பண்ணுறப்போ இதே மாதிரி ஹைட் செக் பண்ணிக்கணும். இப்போ அதிகமாக இருக்கு இல்லையா, அந்த ஒயரை இழுத்துக்கிட்டே வரேன். மேலே இருக்கிற ஒயர் தான் அதிகமாக இருக்குது. எந்த அளவுக்கு மேலே அதிகமாக இருக்கோ அந்தளவுக்கு கீழே தள்ளி விட்டுட்டு கீழே போகிற ஒயரை இழுத்து டைட் பண்ணிடணும். இப்போ ஹைட் செக் பண்ணிக்கலாம்.
இந்த மாதிரி டைட்டாக கீழே வச்சு அமுத்திட்டு பாருங்கள். இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ இதே மாதிரி எல்லா ஒயரையும் ஒரு நார்மல் நாட்னா ஒரு சிவன் நாட், ஒரு நார்மல் நாட்னா ஒரு சிவன் நாட், அதே மாதிரி எல்லா ஒயரையும் ஜாயின் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ எல்லா ஒயரையுமே ஜாயின் பண்ணிட்டு பாருங்கள். நார்மல் சிவன் அந்த மாதிரி ஒரு நார்மல் நாட்டு ஒரு சிவன் நாட் அந்த மாதிரி 25 ஒயரையுமே ஜாயின் பண்ணிட்டேன். 7 பிங்க்கு 2 பர்பிள், 7 பிங்க்கு 2 பர்பிள், அப்புறம் 7 பிங்க் அந்த மாதிரி. இப்போ இந்த சைடில் அளந்தோம் இல்லையா, அதே ஒயரை வச்சுட்டு இப்படி ரெண்டாக பின்னிட்டு வந்த அந்த கட்டில் இருக்கிற ஒயரையும் இந்த மாதிரி அளந்து கட் பண்ணி விட்டுடலாம். இதோட வச்சுட்டு கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ எப்படி போட்டோமோ அதே மாதிரி இன்னொரு லைன் வந்துட்டு பர்பிளில் வந்துட்டு மேலே ஒரு லைன் கீழே ஒரு லைன் அந்த மாதிரி வந்துட்டு போடணும். இப்போ இதுக்கு மேலே வந்துட்டு சிவன் நாட்டில் இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு இந்த லூப் வந்துட்டு மேலே போகிற ஒயர் வந்துட்டு கேப் விட்டு மேலே இருந்துச்சுன்னா அது வந்துட்டு நார்மல், கேப் விடாமல் ஒயர் ஃபஸ்ட்டு இருந்துச்சுன்னா அது சிவன் நாட்டு. இப்போ சிவன் நாட்டில் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்துட்டு நம்ம நார்மல் நாட் வந்து ஆரம்பிக்கணும். ஆரம்பிக்கிறப்பவும் அதே மாதிரி கரெக்டாக எப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறப்ப பார்த்துக்கணும். சிவன் நாட்டில் இருந்துச்சுன்னா நார்மல் நாட் போடணும், நார்மல் நாட்டில் இருந்துச்சுன்னா சிவன் நாட் வந்து போடணும். இப்போ அப்படியே அந்த லூப்பை மடிச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற ஒயரை வந்து லூப்பை மடிச்சுட்டு மேலே போகிற ஒயரை சுற்றி எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம நார்மல் நாட் போடுவோம் இல்லையா, அதே மாதிரி வந்துட்டு போட போகிறோம். இப்போ டைட் பண்ணி விட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற ஒயர் அளவுக்கு கரெக்டாக நம்ம அளந்து நாட் போட்டிருக்கோமா இல்லையான்னு சொல்லிட்டு அந்த ஹைட்டையும் வந்துட்டு செக் பண்ணிக்கணும். அதிகமாக இருந்துச்சுனாலும் கம்மியாக இருக்குது. இப்போது கொஞ்சம் லூஸ் பண்ணி விட்டுட்டு மேலே இழுத்து விட்டுட்டு டைட் பண்ணிக்கணும். அப்புறம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கணும். இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ அதே மாதிரி சிவன் நாட் போட்டோம், நார்மல் நாட் போட்டோம் இல்லையா, சிவன் நாட்டில் முடிச்சனால இப்போ ஃபஸ்ட்டு நார்மல் நாட்டு இப்போ சிவன் நாட் போட போகிறோம். சிவன் நாட்டுக்கு இந்த பள்ளமாக இருக்கிற ஒயர் வந்து ஃபஸ்ட்டு வைக்கணும். மேலே போகிற ஒயர் இருக்கு இல்லையா, அதை மடித்து அந்த பள்ளமாக இருக்கிறது வந்துட்டு கீழே இருக்கிற மாதிரி லூப் மாதிரி வச்சுட்டு அப்புறம் கட்டில் இருக்கிற ஒயரை அதுக்கு மேலே வச்சுட்டு இந்த மாதிரி லூப் மாதிரி மடித்து விடணும். சுற்றி வந்து ஃபுல்லுமே வந்துட்டு லூப் வந்து சைனிங்காக இருக்கிற மாதிரி மடிச்சுட்டு மேலே போகிற ஒயரை இழுத்து டைட் பண்ணிவிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்துருக்கு இல்லையா, அந்த லூப்புக்குள்ளே இந்த ஒயரை சொருகி விட்டுட்டு டைட் பண்ணி விட்டுறணும். ஃபஸ்ட்டு நார்மல் நாட் போட்டோம், இப்போ சிவன் நாட் போடுறோம். ஃபஸ்ட் டைம் போடுறப்போ உங்களுக்கு இது கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும். போட்டு பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துட்டு வந்துடும். இப்போ அடுத்தது வந்துட்டு சிவன் நாட்டில் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல நார்மல் நாட். ஃபஸ்ட்டு நார்மல் அப்புறம் சிவன், இப்போ நார்மல் நாட் போடுறோம். இப்போ அதுக்கு அடுத்தது வந்துட்டு சிவன் நாட் வந்துட்டு நம்ம போடுவோம். நார்மல்னால் பள்ளமாக இருக்கிற ஒயர் ரெண்டாவது இருக்கணும், சிவன் நாட்னா ஃபஸ்ட்டு இருக்கணும். இப்போ இந்த பள்ளமாக இருக்கிற ஒயரை ஃபஸ்ட்டு கொண்டு வரணும். மேலே போகிற ஒயரை ரெண்டாக மடித்து இந்த பள்ளமாக இருக்கு இல்லையா, அந்த ஒயரை வந்துட்டு இப்படி முன்னாடி வச்சிடணும். ஃபஸ்ட்டு பள்ளமாக இருக்கிற ஒயரை வச்சுட்டு அப்புறம் இந்த கட்டில் போகிற ஒயரை இப்படி கட்டை விரலால் இழுத்து மடக்கணும். அப்படின்னா லூப் மாதிரி வந்துடும். இப்போ இந்த லூப்பை அந்த பிங்க் லூப்புக்குள்ளே மாட்டி விட்டுட்டு மேலே போகிற ஒயரை கீழே இழுத்து விட்டுட்டு இந்த லூப்பில் உள்ளே சொருகி விட்டுட்டு டைட் பண்ணி விட்டுறணும். இப்போ கட்டில் இருக்கிற ஒயரும் அதே மாதிரி தான். இது ஃபஸ்ட் டைம் போடுறப்ப இந்த கட்டில் இருக்கிற ஒயர் வந்து பிறண்டு போகும். அது இல்லாமல் நல்லா டைட்டாக இழுத்து போடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடில் அந்த கண் வந்துட்டு பார்த்திங்கன்னா சிவனோட நெற்றி கண் மாதிரி வந்துட்டு இருக்கும். இப்போ இந்த லைன் ஃபுல்லுமே இது வரைக்கும் முடிச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற ஒயரை அளந்து கட் பண்ணி விட்டுறணும். அதே மாதிரி மேலே 5 பிங்க் லைனும் கீழே 5 பிங்க் லைனும் வந்துட்டு நம்ம போடணும். இப்போ இந்த பர்பிள் ஒயரை பின்னிட்டுருக்கேன் இல்லையா, அதை பின்னி முடிச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற ஒயரை அளந்துட்டு கீழே ஒரு 5 பிங்க் லைன் போட்டுட்டு பார்க்கலாம். இப்போ நான் மேலே 2 பர்பிள் போட்டு கீழே வந்துட்டு 5 பிங்க் லைன் வந்து பின்னிட்டேன். பக்கத்தில் இருக்கிற ஒயரை அளந்து இப்போ மேலே வந்து 5 பிங்க் லைன் வந்து போடணும். பக்கத்தில் இருக்கிற ஒயரை அளந்து இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தா நார்மல் பாக்ஸ் நாட்டில் வந்து இந்த ஒயர் வந்து முடிச்சிருக்கோம். நம்ம இந்த பாக்ஸுக்கு மேலே வந்துட்டு நம்ம சிவன் நாட் போடணும். சிவன் நாட்டுக்கு இந்த பள்ளமாக இருக்கிற ஒயர் வந்து ஃபஸ்ட்டு இருக்கணும். அதுக்கு அடுத்தது வந்துட்டு நார்மல் நாட் போடணும். நார்மல் நாட்டுக்கு பள்ளமாக இருக்கிற ஒயர் வந்துட்டு ரெண்டாவது வந்து இருக்கணும். அந்த மாதிரி தான் வச்சு போடணும். ஃபஸ்ட்டு நார்மல்னால் சிவனுக்கு முன்னாடியும் நார்மல் நாட்டுக்கு ரெண்டாவதாகவும் இந்த பள்ளமாக இருக்கிற ஒயரை வந்து மடிச்சுக்கணும். அப்போ தான் வந்துட்டு கரெக்டாக வரும். இப்போ கட்டில் இருக்கிற பிங்க் கலர் ஒயர் இருக்கு இல்லையா, நம்ம அதை எடுத்து இந்த ஒயரை அளந்து மேலே போகிற ஒயரில் நார்மல் போடணும். இந்த சைடில் பார்த்தாலுமே ஒரு சிவன் நாட் ஒரு நார்மல் நாட் அந்த மாதிரி வரும். 4 சைட்லேயுமே அதே மாதிரி தான் வரும். நம்ம ஒரு சிவன் நாட் ஒரு நார்மல் நாட் அந்த மாதிரி 1 × 1ன்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கணும். இப்போ கட்டில் இருக்கிற ஒயரை எடுத்து அளந்து நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பக்கத்தில் இருக்கு இல்லையா, அந்த பர்பிள் ஒயரை சரி சமமாக வச்சு அளந்துட்டு இதோட இப்படி வச்சுட்டு அதோட பிடிச்சிக்கலாம். இப்படி ஏன்னா நம்ம அந்த இடத்துல மடக்க முடியாது. இப்படியே வச்சுட்டு இந்த மேலே போகிற ஒயரை வந்துட்டு நம்ம
லூப் மாதிரி இப்படி அந்த பள்ளமாக இருக்கிற ஒயரை ஃபஸ்ட்டு வச்சு மடிச்சுக்கிட்டு எந்த இடத்துல நம்ம வந்து பிடிச்சிக்கிறோமோ அதை வந்து இப்படி லூப் மாதிரி மடித்து இந்த லூப்பில் சொருகி விட்டுட்டு இப்போ இந்த மேலே இருக்கிற ஒயரை மடித்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த ஒயரை நல்லா டைட்டாக கீழே இழுத்துட்டு இந்த ரன்னிங் ஒயரில் லூப் மாதிரி உள்ளே துணிச்சு விட்டோம் இல்லையா அந்த ஒயர் அந்த லூப்புக்குள்ளே மேலே போகிற ஒயரை இழுத்து விட்டுட்டு டைட் பண்ணிடணும். இப்போ வந்து பக்கத்தில் இருக்கிற ஒயர் அளவுக்கு நம்ம கரெக்டாக விட்டுருக்கோமா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணிக்கணும். ஏன்னா ஒரு சில டைம் கம்மியாக போயிடுச்சுன்னா ஒயர் பத்தாமல் போயிடும், அதிகமாக போயிடுச்சுன்னா லூஸ் பண்ணி விட்டு இந்த மாதிரி இழுத்துக்கலாம். எனக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அதை நான் டைட் பண்ணி விட்டுட்டு லூஸ் பண்ணி விட்டுட்டு டைட் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு கரெக்டாக இருக்குது. இப்போ இதுக்கப்புறம் நம்ம சிவன் நாட் போட்டோம் இல்லையா, இப்போ வந்துட்டு நம்ம நார்மல் நாட் போடணும். நார்மல் நாட்டுக்கு ரன்னிங் ஒயரை ஃபஸ்ட்டு லூப் மாதிரி மடிச்சிடணும். இப்போ மேலே போகிற ஒயரை அந்த லூப்புக்கு மேலே சுற்றி எடுத்துகிட்டு வந்துட்டால் பள்ளமாக இருக்கிறது வந்து ரெண்டாவது இருக்கிற மாதிரி வந்துடும். இப்போ நார்மல் நாட் போட்டுட்டு டைட் பண்ணி விட்டுறணும். இப்போ அடுத்தது வந்துட்டு நம்ம சிவன் நாட் போடணும். சிவன் நாட்டுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு பள்ளமாக இருக்கிற ஒயர் வந்துட்டு இருக்கணும், இந்த மாதிரி மடிச்சுக்கணும். இந்த மாதிரி மடிச்சுட்டு கட்டில் போகிற ஒயரை மேலே வச்சுட்டு அப்படியே லூப் மாதிரி பெண்ட் பண்ணி லூப் மாதிரி அந்த லூப்புக்குள்ளே சொருகி விட்டுட்டு மேலே இருக்கிற ஒயர் கீழே இருக்கு இல்லையா, இந்த பள்ளமாக இருக்கிற ஒயரை அந்த லூப்புக்குள்ளே சொருகி விடணும். இதே மாதிரி தான் ஒரு நார்மல் நாட்டு ஒரு சிவன் நாட் அதே மாதிரி மேலேயும் 5 பிங்க் லைன் வந்துட்டு நம்ம போடணும். இப்போ பின்னிட்டு வர ஒயரை பின்னி முடிச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற பர்பிள் ஒயரை அளந்து நான் கட் பண்ணி விட்டுருவேன். அதே மாதிரி ஒவ்வொரு ஒயரும் நம்ம ஜாயின் பண்ணுறப்பவும் அளந்து நாட் போட்டதுக்கப்புறம் ஹைட் செக் பண்ணிவிட்டு பின்னி முடித்ததுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற ஒயரை அளந்து நம்ம கட் பண்ணி விட்டுறணும். இப்போ இதே மாதிரி வந்துட்டு மேலே 5 பிங்க் லைன் வந்து போட்டுட்டு அடிபாகம் ஃபுல்லுமே நான் முடிச்சுட்டு வந்துட்டு காட்டுறேன். இப்போ நான் அடிபாகம் ஃபுல்லுமே போட்டு முடிச்சிட்டேன். 12க்கு 25, மேலே 5 பிங்க்கு கீழே 5 பிங்க்கு நடுவில் 2 பர்பிள் வந்துட்டு ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ இந்த அடிபாகம் முடித்ததுக்கப்புறம் எல்லா ஒயருமே 2 ஜோடி ஜோடியாக இருக்கும், ஒரே ஒரு ஒயர் மட்டும் செப்பரேட்டாக இருக்கும். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா 2 ஒயரு ஜோடியாக இருக்கும். இப்போ இந்த ஒயர் மட்டும் சிங்கிளாக இருக்கும், தனியாக இருக்கு இல்லையா, இந்த தனியாக இருக்கிற ஒயருக்கு மட்டும் நம்ம ஒரு ஒயர் வந்து அளந்து சொருகி விடணும். இப்போ இந்த சைட்லேயும் பார்த்தீங்கன்னா 4 ஒயர் வந்துட்டு நம்ம அளந்து சொருகி விடணும். இதில் நான் வந்துட்டு பர்பிள் கலர் ஒயர் வந்துட்டு சொருகலை, ஆனால் நீங்கள் பர்பிள் கலர் ஒயர் வந்து சொருகிட்டிங்கன்னா ஈஸியாக வந்துட்டு இருக்கும். நான் பிங்க் கலர் ஒயரே வந்துட்டு சொருகி விடுறேன். இப்போ சொருகிறப்ப பார்த்தா பள்ளமாக இருக்கிறது மேலே இருக்கிற மாதிரி சொருகணும். இப்போ இந்த மேலே ஒயர் வந்துட்டு கீழே பள்ளமாக இருக்கிறது சைனிங்காக இருக்கிற மாதிரி வரும், நம்ம சைனிங்காக இருக்கிற மாதிரி உள்ளே சொருகக்கூடாது. அப்படி திருப்பி நம்ம பின்னுறப்ப வந்துட்டு கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும். பள்ளமாக இருக்கிற ஒயர் மேலே இருக்கிற மாதிரியே நம்ம வந்து சொருகணும். இதில் நான் சொருகி காட்டுறேன் பாருங்கள். நார்மலாக லூப்புக்குள்ளே வந்துட்டு சொருவோம் இல்லையா ஒயரு, அந்த மாதிரியே வந்துட்டு கொஞ்சம் நல்லா டைட்டாக இருக்கிறதுக்காக ஒரு 6-7 நாட் வந்துட்டு நம்ம சொருகி விட்டுக்கலாம். இப்போ இருக்கு இல்லையா, இந்த பள்ளமாக இருக்கிறது மேலே இருக்கிற மாதிரியே நான் சொருகி விடுறேன் பாருங்கள். இப்போ சொருகிறது வந்துட்டு ரொம்ப ஈஸி தான். பின்னுறப்ப அந்த முடிச்சை வந்துட்டு நல்லா டைட்டாக இழுத்து பின்னணும். இப்படி பள்ளமாக இருக்கிறது மேலே இருக்கிற மாதிரியே நம்ம வந்து இப்படி எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், பள்ளமாக இருக்கிறது மேலே வச்ச மாதிரி தான் நான் ஒவ்வொரு நாட்லேயும் வந்துட்டு கோர்த்து எடுக்கிறேன். இதே மாதிரி ஒரு 6-7 நாட்டுக்கு வந்துட்டு 4 மூலையிலையுமே நம்ம வந்து சொருகி விடணும். 4 மூலையிலையும் இருக்கும் தனியாக ஒயரை சொருகி விட்டுட்டு மேலே மூடி போடுற மாதிரி 25 ஒயர் ஜாயின் பண்ணியிருக்கிறோம் இல்லையா, அதே அளவுக்கு வந்துட்டு அளந்து கட் பண்ணி விடணும். ஏன்னா அடிபாகத்தில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், எந்த ஒயர் அதிகமாக இருக்கோ அந்த ஒயர் வந்துட்டு அளந்துக்கோங்க. அளந்துட்டு இதே மாதிரி ரன்னிங் ஒயரை கட் பண்ணி விட்டுட்டு 4 மூலையிலையும் இதே மாதிரி சிங்கிளாக இருக்கிற ஒயரை வந்துட்டு இன்னொரு ஒயர் ஜாயின் பண்ணி 2 ஒயராக மாற்றிடணும். இப்போ கட்டில் இருக்கிற ஒயரை எடுத்து நான் பின்ன ஆரம்பிக்கிறேன். இதில் எந்த சைடில் இருந்து வேணாலும் நம்ம வந்துட்டு பின்னலாம். இப்போ இதில் எந்த இடத்துல வேணாலும் நம்ம ரன்னிங் ஒயர் வந்துட்டு ஜாயின் பண்ணலாம் கட்டில் இருக்கிற ஒயரை. இந்த 2 ஒயரில் ரெண்டாவதாக இருக்கு இல்லையா, அந்த ஒயர் தான் வந்துட்டு நார்மல் வரும். மொதல் நாட் வந்து சிவன் நாட் போடணும், ரெண்டாவதாக இருக்கிறது நம்ம நார்மல் நாட் போடணும். அதனால் இந்த ரெண்டாவதாக இருக்கிற ஒயரில் தான் நம்ம ஆரம்பிக்கணும். அப்போ தான் கரெக்டாக வந்துட்டு நம்மளுக்கு லேடர் நாட் போட்டு பின்னுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த 4வதாக இருக்கு இல்லையா, இந்த ஒயரில் வந்துட்டு நான் ஆரம்பிக்க போகிறேன். கட்டில் இருக்கிற ஒயரை கொஞ்சம் சொருகிறதுக்கு விட்டுட்டு லூப் மாதிரி மடிச்சுட்டு மேலே போகிற அந்த 4வது ஒயரை எடுத்து அந்த லூப்பில் சுற்றிட்டு கட்டில் இருக்கிற ஒயரை மேலே எடுத்து வச்சுட்டு மேலே போகிற ஒயரை அந்த லூப்புக்குள்ளே உள்ளே விட்டுட்டு டைட் பண்ணிடணும். இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம நார்மல் நாட் போட்டோம் இல்லையா, அடுத்தது வந்து சிவன் நாட் போடணும். சிவன் நாட்டுக்கு அந்த மேலே போகிற ஒயர் வந்து ஃபஸ்ட்டு பள்ளமாக இருக்கிற ஒயர் இருக்கிற மாதிரி லூப் மாதிரி வச்சுட்டு கட்டில் போகுது இல்லையா, அந்த ஒயரை
இப்படி பள்ளமாக இருக்கிறத இழுத்து ஃபுல்லுமே வந்துட்டு அந்த லூப் ஃபுல்லுமே சைனிங்காக இருக்கிற மாதிரி வச்சுட்டு கீழே இருக்கிற அந்த பள்ளமாக இருக்கிற ஒயரை அந்த மேலே லூப்புக்குள்ளே சொருகி விட்டுட்டு டைட் பண்ணி விடணும். மேலே போகிற ஒயரையும் டைட் பண்ணணும், கட்டில் இருக்கிற ஒயரையும் டைட் பண்ணணும். டைட் பண்ணோம்னா இந்த மாதிரி சிவன் நாட் வந்துடும். அடுத்தது வந்துட்டு நம்ம நார்மல் நாட் போடணும். இப்போ நார்மல் நாட் போட்டதுக்கப்புறம் சிவன் நாட்டு சுற்றி இனி பின்றப்ப ஒரு சிவன் நாட்னா ஒரு நார்மல் நாட், ஒரு நார்மல் நாட்னா ஒரு சிவன் நாட், அந்த மாதிரி மாற்றி மாற்றி போடணும். இப்போ இந்த கார்னர் திருப்புறப்ப நான் காட்டுறேன். நம்ம ஒரு ஒயர் வந்து ஜாயின் பண்ணணும் இல்லையா, எக்ஸ்ட்ராவாக தனியாக இருக்கிற ஒயருக்கு, அதில் வந்துட்டு நம்ம எப்படி நாட் போடணும் அப்படின்றது வந்துட்டு நான் இந்த லைன் ஃபுல்லுமே பின்னிட்டு காட்டுறேன். அந்த நாட்டை வந்துட்டு நம்ம சொருகிறப்ப என்ன இருக்கோ அந்த நாட்டை ஃபஸ்ட்டு போட்டுருணும். எக்ஸ்ட்ராவாக சொருகுனதில் வந்துட்டு நம்ம ஆப்ஷன் வந்து மாற்றிக்கணும். இப்போ நான் இங்கே ஆரம்பித்தேன் இல்லையா, இங்கே ஆரம்பித்து ஒரு நார்மல் நாட், ஒரு சிவன் நாட், ஒரு நார்மல் நாட், அந்த மாதிரி இந்த லைனை பின்னிட்டேன். இப்போ இந்த இடத்துல கார்னர் திருப்பணும். இது வந்து கட்டில் இருக்கிற ஒயர் நம்ம பின்னிட்டு வந்தோம் இல்லையா அந்த லைனு, அதை விட்டுட்டு இப்போ இந்த முடிச்சிருக்கு இல்லையா, இது வந்துட்டு நார்மலில் முடிஞ்சிருக்கா சிவன் நாட்டில் முடிஞ்சிருக்கான்னு பார்க்கணும். இப்போ அது சிவன் நாட்டில் முடிஞ்சிருக்கிறனால நம்ம நார்மல் பாக்ஸ் நாட் வந்துட்டு போடணும். நார்மல் பாக்ஸ் நாட் போட்டுட்டு அடுத்த ஒயரை வந்துட்டு நம்ம சிவன் நாட்டுக்கு வந்துட்டு போட்டுக்கணும். அந்த மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு டைமும் மாற்றிக்கணும். உள்ளே இருக்கிற ஒயர் வந்துட்டு நம்ம மாற்றிக்கணும். மேலே இருக்கிற அந்த நாட்டில் இருக்கிற ஒயரு சிவன் நாட்டாக இருந்துச்சுன்னா நார்மல், நார்மல்னால் சிவன் நாட்டா, அந்த மாதிரி அதுக்கு கரெக்டாக வந்து வச்சுக்கணும். இந்த உள்ளே சொருகி விட்ட ஒயர் வந்துட்டு ஒரு இடத்துல சிவன் நாட்டும், ஒரு இடத்துல 2 இடத்துல சிவன் நாட்டும், 2 இடத்துல நார்மல் நாட்டும், அந்த மாதிரி வரும். இப்போ அது நார்மல் நாட்டில் இருக்கிறனால உள்ளே இருக்கிற ஒயரை வந்துட்டு முதல்ல நான் சிவன் நாட் போட்டுறேன். சிவன் நாட்டுக்கு அந்த சொருகி விட்ட ஒயரை வந்து பள்ளமாக இருக்கிறத ஃபஸ்ட்டு வச்சுட்டு லூப் மாதிரி மடிச்சுட்டு ரன்னிங் ஒயரை அந்த ஜர்ட்டு மாதிரி மடித்து அந்த லூப்புக்குள்ளே உள்ளே விட்டுட்டு மேலே போகிற ஒயரை அந்த லூப்புக்குள்ளே உள்ளே விட்டு கட்டில் இருக்கிற ஒயரை வந்துட்டு டைட் பண்ணிவிட்டு சிவன் நாட் வந்துட்டு நான் போட்டுட்டேங்க. இப்போ சிவன் நாட் போட்டதுக்கப்புறம் அடுத்தது வந்துட்டு நம்ம நார்மல் நாட் முடிச்சிருப்போம். லாஸ்ட்டாக இந்த ஒயர் ஜாயின் பண்ணுறத போடுறதுக்கு முன்னாடி நான் நார்மல் நாட்டில் போட்டேன். அடுத்தது வந்துட்டு நான் சிவன் நாட் போடணும். அதில் நான் நார்மல் நாட் போட முடியாது. இப்போ 2 ஒயர்லேயும் கார்னரில் இந்த லாஸ்ட்லேயும் 25ல் முடிகிற ஒயரும் 12ல் ஆரம்பிக்கிற ஒயரும் ஒரே நாட்டில் வந்துட்டு இருக்கக்கூடாது. அதுக்கு இடையில வந்துட்டு சிவன் நாட்டோ இல்லை நார்மல் நாட்டோ வரணும். அதுக்கு தான் இப்போ உள்ளே சொருகி விட்ட ஒயர் வந்துட்டு நான் சிவன் நாட் போட்டுட்டு இப்போ இந்த 12 ஒயரில் ஒயர் வந்துட்டு நான் நார்மல் நாட்டில் வந்துட்டு ஆரம்பிக்கிறேன். இப்போ இந்த சைட்லேருந்து நம்ம பின்னி முடித்ததுக்கப்புறம் சொருகி விட்ட ஒயர் வந்துட்டு சிவன் நாட்டில் முடியும். அந்த சைடில் சொருகி விட்டலையும் அந்த ஒயரை வந்துட்டு நம்ம நார்மல் நாட் போட்டுட்டு அடுத்த ஒயரை வந்துட்டு நம்ம பின்ன ஆரம்பிக்கணும். 12 லைன் முடிச்சுட்டு அப்புறம் 25 லைன் வருது இல்லையா, அந்த ஒயரை வந்துட்டு நம்ம ஆரம்பிக்கணும். சுற்றி வந்துட்டு இனி ஒரு ஒயரை நார்மல் நாட்னா இன்னொரு ஒயர் வந்து சிவன் நாட், அந்த மாதிரி போடணும். இடையில வந்துட்டு உள்ளே சொருகி விட்ட ஒயர் அதே மாதிரி தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ நார்மலில் முடிச்சோன்னா சிவனில் ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ அடுத்தது வந்துட்டு அந்த கார்னர் திருப்புறது வந்து சிவனில் முடிச்சிருந்தோம் அப்படின்னா உள்ளே சொருகி விட்ட ஒயரை நார்மல் நாட் போட்டுட்டு அடுத்தது வந்து சிவன் நாட் போடணும். இதில் உங்களுக்கு கன்ஃபியூஸே ஆகாது. நீங்கள் இப்போ சுற்றி பின்னுறப்ப ஒரு ஒயர் சிவன் நாட்டு, ஒரு ஒயர் நார்மல் நாட்டு, அதை மட்டும் கால்குலேட் பண்ணிவிட்டு சுற்றி வந்து பின்னிட்டே வாங்க. எல்லா ஒயரும் இப்போ 2 இருக்கிறனால அந்த கன்ஃபியூஷனே வந்துட்டு உங்களுக்கு வராது. இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் ஹோல்ஸ் வந்து வித்தியாசமாக இருக்கும். மற்ற எல்லா இடத்துலையும் நார்மலாக இருக்கும். சிவனோட அந்த நெட்ரிகன் மாதிரியே தான் அந்த ஹோல்ஸ் வந்துட்டு இருக்கும். இப்போ இந்த இடத்துல தான் நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, இப்போ நார்மலில் முடிஞ்சிருக்கு அந்த நாட்டு. அப்போ இந்த உள்ளே இருக்கிற ஒயர் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு சிவன் நாட்டுக்கு வந்துட்டு நம்ம மாற்றிக்கணும். இதை சிவன் போடுவோம். இந்த இடத்துல வந்துட்டு நார்மல் நாட்டுக்கு வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அடுத்தது வந்துட்டு சிவன் நாட் வந்து போடுவோம். இப்போ மேலே இருக்கிற ஒயர் வந்து 2மே சிவன் நாட் போடுவோம். உள்ளே இருக்கு இல்லையா, அந்த ஒயரை நம்ம நார்மல் நாட்டுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கணும். அந்த மாதிரி தான் சுற்றி வந்துட்டு பின்னணும். நான் 4 கார்னர்லேயும் சுற்றி பின்னிட்டு இந்த ஒயர் வந்து ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, லேடர் நாட் போடுறதுக்கு வந்து காமிக்கிறேன். இப்போ இதுவுமே 2 ஒயர் இருக்கு இல்லையா, இதை முடித்ததுக்கப்புறம் இது வந்துட்டு சிவன் நாட் போகும். எடுத்தது நார்மல் போடுவோம். இது நார்மல் போடுறனால இந்த இடத்துல இருக்கிறத சிவன் நாட் வந்து யூஸ் பண்ணிக்கணும். இது வந்துட்டு 2 ஜோடியாக இருக்கு இல்லையா, இப்போ இந்த இடத்துல இருக்கிறத வந்து அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு சிவன் நாட் போட்டு அந்த ஒயரை வந்துட்டு நார்மல் வந்து நம்ம மாற்றிக்கணும். இதே மாதிரி சுற்றி பின்னிட்டு பார்க்கலாம். இப்போ நான் ரன்னிங் ஒயர் ஜாயின் பண்ணி இங்கே ஒரு கார்னர் திருப்பிட்டேன், இங்கே ஒரு கார்னர் வந்துட்டு நான் திருப்பிட்டேன். அதில் வந்துட்டு நார்மல் நாட்டும், இதில் வந்துட்டு அதில் வந்து சிவன் நாட்டும், இதில் வந்துட்டு நார்மல் நாட்டும், இதில் வந்துட்டு சிவன் நாட்டும், அடுத்ததில் வந்துட்டு நான் நார்மல் நாட்டும் வந்துட்டு போட்டிருக்கேன் ஜாயின் பண்ண ஒயரு.
2 இடத்துல சிவன் நாட்டும் 2 இடத்துல நார்மல் நாட்டும் அந்த மாதிரி வரும். ஒரு சுற்று ஃபுல்லாக பின்னிட்டு இப்போ இந்த இடத்துல வந்துட்டு லேடர் நாட்டுக்காக நான் ஜாயின் பண்ண போகிறேன். இப்போ இந்த மேலே போகுது இல்லையா, நம்ம முத ஆரம்பித்தோம் இல்லையா, சொருகிறதுக்கு கொஞ்சம் ஒயர் விட்டுட்டு அது வந்து ஃபுல்லாக சொருகி முடிச்சுட்டு மேலே போகிற ஒயரை லூஸ் பண்ணி விட்டுட்டு கீழே இந்த மாதிரி லூஸ் பண்ணி விட்டுட்டு கீழே இருக்கு இல்லையா அந்த பள்ளமாக இருக்கிற ஒயரை மேலே தள்ளி விட்டுட்டு மேலே போகிற லூப்பையும் லூஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ பின்னிட்டு வந்தோம் இல்லையா அந்த ஒயரை கூடக்குள்ளே வச்சுட்டு கூட சைடில் இருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த மாதிரி மடிச்சுக்கணும். மடிக்கிறது வந்து ஃபுல்லுமே சைனிங்காக இருக்கிற மாதிரி மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு அந்த லூப்புக்குள்ளே உள்ளே விட்டுட்டு இந்த மேலே போகிற ஒயரை இந்த லூப்புக்குள்ளே உள்ளே விட்டுட்டு டைட் பண்ணிக்கணும். இப்போ 2 ஒயரையுமே டைட் பண்ணிடணும். இந்த மாதிரி வந்துட்டு சிவன் நாட்டில் வந்துட்டு நம்ம டைட் பண்ண முடியாது. லூஸ் பண்ணி டைட் பண்ணுறப்ப அது கரெக்டாக வராது, லூஸ் பண்ணவும் முடியாது. ஒயர் ஜாயின் பண்ணோன்னா அது அப்படியே தெரியும். இப்போ அதை அப்படியே பின்னாடி இருந்து எடுத்துகிட்டு பக்கத்தில் இருக்கிற ஒயர் வந்துட்டு நம்ம நார்மல் நாட் போடணும். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு சிவன் நாட்டில் அந்த இது வந்து போட்டிருப்போம், முடிச்சதுக்கப்புறம் அது சிவன் நாட்டில் இருக்கும். இப்போ 2வது ஒயருக்கு எடுத்தோம் அப்படின்னா அது 2வது ஒயர் வந்துட்டு நார்மல் நாட்டில் இருக்கும். இப்போ இதே மாதிரி ஒவ்வொரு லைனும் முடிக்கிறப்ப இந்த லேடர் நாட் போட்டுட்டு மேலே வந்துட்டு அதே மாதிரி ஜாயின் போட்டுட்டு நம்ம ஒவ்வொரு லைனுக்குமே லேடர் நாட் போட்டு ஆரம்பிக்கணும். இப்போ இந்த சொருகிறதுக்கு ஒயர் விட்டோம் இல்லையா அதை வந்து இந்த மாதிரி ஜிக்ஸாக்காக தான் இந்த ஒயர் வந்துட்டு நம்ம சொருக முடியும். இதை நல்லா டைட்டாக சொருக முடிகிற வரைக்கும் நல்லா சொருகி விட்டுட்டு சொருக முடியாததை வந்து கட் பண்ணி விட்டுறணும். ஒரு 5-6 லைனாச்சு நம்ம இந்த மாதிரி சொருகி விடணும். இப்போ இதே மாதிரி முடிச்சுட்டு இந்த பிங்க்கில் ஒரு 10 லைன் நான் வந்துட்டு பின்னிட்டு காமிக்கிறேன். பிங்க்கில் 10 லைன் பின்னிட்டு அதுக்கப்புறம் இந்த பர்பிளில் வந்துட்டு ஒரு 2 லைன் வந்துட்டு நான் சென்டரில் பின்ன போகிறேன். இதே மாதிரி லேடர் நாட் போட்டு 10 லைன் பின்னிட்டு பார்க்கலாம். இப்போ இதோட 10 லைன் வந்துட்டு நான் முடிச்சிட்டேன். 10 லைன் போட்டுட்டு லேடர் நாட் போட்டு அந்த ஒயரை அப்படியே உள்ளே வச்சிட்டேன், பிங்க் கலர் ஒயரை. அடுத்தது வந்து நம்ம பர்பிளில் வந்துட்டு ஜாயின் பண்ணணும். பர்பிளில் 2வதாக பர்பிள் ஒயர் எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுலேருந்து நம்ம ஆரம்பிச்சிக்கலாம். அப்படியும் ஆரம்பிச்சிக்கலாம், இல்லை எந்த சைடில் இருந்து வேணாலும் ஆரம்பிச்சிக்கலாம். சொருகிறதுக்கு கொஞ்சம் ஒயர் விட்டுட்டு இந்த மாதிரி லூப் மாதிரி மடிச்சுக்கணும். கட்டில் இருக்கிற ஒயர் வந்து 2வதாக பள்ளமாக இருக்கிற மாதிரி. இப்போ ஆரம்பிக்கிறப்பவும் இந்த 2 ஜோடி ஒயரில் 2வதாக இருக்கிற ஒயரில் தான் ஆரம்பிக்கணும். ஏன்னா அதுதான் நம்ம நார்மல் நாட் வந்து போடுவோம். ஃபஸ்ட் இருக்கிற ஒயர் வந்து சிவன் நாட் வந்து போடுவோம். இப்போ 2வது இருக்கிற ஒயரை இந்த லூப்பில் சுற்றி விட்டுட்டு கட்டில் இருக்கிற ஒயரை மேலே எடுத்து வச்சுட்டு சுற்றின ஒயரை அந்த லூப்புக்குள்ளே உள்ளே சொருகி விட்டுட்டு வெளியே இழுத்து விட்டுட்டு நாட்டை டைட் பண்ணி விட்டுறணும். இப்போ நம்ம நார்மல் நாட்டில் ஆரம்பிச்சிருக்கோமா, அடுத்தது வந்துட்டு சிவன் நாட் போடணும். அடுத்தது சிவன் நாட்டுக்கு அப்புறம் நார்மல் நாட் வந்து போடணும். இதே மாதிரி மாற்றி மாற்றி போடணும். லேடர் நாட் போட்டுட்டு அடுத்த லைன் அதே மாதிரி மேலே வந்துட்டு பின்னணும். இதை பின்னி முடிச்சுட்டு இதை கட் பண்ணி சொருகிறப்ப நான் வந்துட்டு காமிக்கிறேன். 2 லைன் இதில் வந்துட்டு இதே மாதிரி தான் பின்னணும். இப்போ லூப் மாதிரி மடிச்சுட்டு இப்போ அந்த மேலே இருக்கிற ஒயர் இருக்கு இல்லையா, மேலே போகிற ஒயரை அந்த பள்ளமாக இருக்கிற ஒயரை அந்த லூப்பில் உள்ளே விட்டுட்டு லெஃப்ட் சைடில் இருக்கிற லூப்பில் உள்ளே விட்டுட்டு டைட் பண்ணிடணும். இது சிவன் நாட். இது வந்துட்டு இப்போ அடுத்தது வந்துட்டு நம்ம நார்மல் நாட் வந்து போடணும். ரன்னிங் ஒயரை லூப் மாதிரி மடிச்சுட்டு மேலே போகிற ஒயரை சுற்றி எடுத்துகிட்டு டைட் பண்ணி விட்டுறணும். இப்போ ஒரு நாட் வந்துட்டு நார்மல், அப்புறம் சிவன், ஒரு நார்மல், அதே மாதிரி ஃபுல்லாக வந்துட்டு பின்னணும். 2 லைன் மட்டும் பர்பிளில் போட்டுட்டு அதுக்கப்புறம் 7 லைன் வந்துட்டு நம்ம பிங்க்கில் வந்துட்டு போடணும். ஏன்னா கீழே வந்துட்டு 10 பிங்க்கும் மேலே 10 பிங்க்கும் சென்டரில் வந்துட்டு நான் 7 லைனும் போட போகிறேன். இப்போ 2 லைன் மட்டும் வந்துட்டு பர்பிளில் பின்னிட்டு இப்போ இந்த இடத்துல வந்துட்டு நம்ம லேடர் நாட் போடணும். அதுக்கு கொஞ்சம் சொருகிற அளவுக்கு ஒயர் விட்டு கட் பண்ணி விட்டுட்டு நம்ம லூஸ் பண்ணி விட்டுட்டு இப்படி போடுறதுக்கு பதிலாக அப்படியே நம்ம சொருகி விட்டுட்டு கீழே வந்துட்டு உள்ளேயும் நம்ம சொருகலாம். இந்த லூப் இருக்கு இல்லையா, இந்த லூப்புக்குள்ளே அப்படியே வந்துட்டு சொருகணும். இதை லூஸ் பண்ணி சொருக வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இந்த கட்டில் இருக்கிற ஒயரை கட் பண்ணி நம்ம சொருகி விட்டுட்டா போதும். இப்போ 2 லைனுக்கும் நான் பின்னுறப்ப இந்த கட்டில் இருக்கிற ஒயரை இங்கே லேடர் நாட் போட்டு முடிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு இந்த நார்மல் நாட்குள்ளே வச்சேன், அதுக்கு அடுத்தது இந்த நார்மல் நாட்குள்ளே இந்த ஒயரை உள்ளே வச்சு அப்படியே வந்துட்டு நான் பின்னிட்டேன். இந்த மாதிரி உள்ளே வர மாதிரியே நான் வச்சு நல்லா டைட்டாக வந்து பின்னிக்கிட்டேன். அதை கட் பண்ணி விட்டுட்டு நம்ம பின்னணும்னு இல்லை, ஏன்னா 2 லைன் தான் பின்னுறோம் இல்லையா, அதனால். இப்போ இந்த லேடர் நாட்டுக்குள்ளே இந்த இடத்துல வந்துட்டு நான் பின்னி முடிச்சிட்டேன். இப்போ இதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஒயரை கட் பண்ணி விட்டு சொருகி விட்டுட்டு அடுத்தது வந்துட்டு 7 பிங்க் லைன் வந்துட்டு நான் பின்ன போகிறேன். பிங்க் கலர் ஒயர் வந்து உள்ளே வச்சோம் இல்லையா, அந்த ஒயரை அப்படியே எடுத்துகிட்டு இப்போ பர்பிள் கலர் ஒயர் வந்துட்டு 2வதாக இருக்குது, அந்த ஒயரில் நம்ம நார்மல் நாட் வந்துட்டு உள்ளே இருக்கிற ஒயர் எடுத்து பின்ன வேண்டியது தான்.
இப்போ லேடர் நாட் வந்து இந்த இடத்துல வந்துட்டு நம்ம போட்டுட்டு அடுத்த லைன் வந்துட்டு பின்னணும். இதே மாதிரி அடுத்தது 7 லைன் பிங்க் பின்னிட்டு அதுக்கப்புறம் 2 பர்பிள் பின்னிட்டு அப்புறம் மறுபடியும் கீழே பின்ன மாதிரி 10 லைன் வந்துட்டு பிங்க்கில் வந்துட்டு பின்னணும். மொத்தம் டோட்டலாக சுத்து ஒயர் கட்டில் இருக்கிற ஒயரை வச்சுட்டு நம்ம 31 ஒயர் லைன் வந்து போடணும். கீழே வந்து 25 4 மூலையிலையும் ஒவ்வொரு ஒயர் வந்து ஜாயின் பண்ணோம். அப்புறம் மேலே வந்து 10 பிங்க்கு 2 பர்பிள் அப்புறம் 7 பிங்க்கு அப்புறம் 2 பர்பிள் அப்புறம் 10 பிங்க் வந்துட்டு நம்ம பின்னணும். மேலே 10 லைன் கீழே 10 லைன் பின்னிட்டு சென்டரில் வந்துட்டு 7 லைன் வந்துட்டு நான் பின்னியிருக்கேன். இப்போ கூட ஃபுல்லுமே நான் முடிச்சிட்டேன் பாருங்கள். சென்டரில் வந்துட்டு 7க்கு 7 வர்ற மாதிரி இந்த டிசைனுக்காக நான் இந்த மாதிரி பின்னியிருக்கேன். இப்போ இந்த 10வது லைன் முடிச்சுட்டு லேடர் நாட் போட்டு கட் பண்ணி விடணும். சொருகிறதுக்கு இவ்வளோ ஒயரை விட்டுட்டு கட் பண்ணிவிட்டு இந்த லூப் இருக்கு இல்லையா, அந்த மேல் லூப்பில் ஒயரை லூஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மடிச்சுப்போம் இல்லையா, அதுக்கு பதிலாக இதே மாதிரி சுற்றி வெளியே எடுத்துகிட்டு வர்றதுக்கு பதிலாக அந்த லூப்பில் உள்ளே சொருகி விட்டுட்டு அப்படியே உள்ளே வந்துட்டு அந்த ஒயர் வந்துட்டு மொதல் லூப் இருக்கு இல்லையா அதுக்குள்ளேயே நம்ம சொருகி விட்டுடலாம். முடித்த லூப் இருக்கு இல்லையா அதுக்குள்ளே சொருகி விட்டு அப்படியே கீழே ஸ்ட்ரெயிட்டாக எல்லா ஒயர்லேயும் சொருகணும். இந்த சிவன் நாட்டில் மட்டும் ஒயர் வந்து ஜிக்ஸாக்காக தான் நம்ம சொருகணும். லெஃப்ட் சைடு ஒன்று ரைட் சைடில் ஒன்றும் மாற்றி மாற்றி வந்துட்டு சொருகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இழுக்கிறப்போ கொஞ்சம் அழுத்தம் கொடுத்தா அந்த ஒயர் தூக்காமல் அமுந்து கரெக்டாக வந்துக்கும். இப்போ ரைட் சைடில் இருக்க வழியாக வந்துட்டு சொருக போகிறோம். இதே மாதிரி இந்த ஒயர் முடிகிற வரைக்கும் சொருகி விட்டுறணும். இப்போ மேலே இருக்கிறதுல வந்துட்டு மூடிக்கு வந்துட்டு ஒரு சைடு பின்னியிருக்கேன் பாருங்கள். இதில் 8 லைன் வந்துட்டு நான் பின்னியிருக்கேன். அதிகமாக இருக்கிற ஒயரில் வந்துட்டு 8 லைனும் கம்மியாக இருக்கிற ஒயர் சைடில் வந்துட்டு 6 லைனும் பின்னிக்கிட்டால் போதும். 6 லைன் இல்லை 7 லைன் அந்த மாதிரி வந்துட்டு பின்னிக்கலாம். மேலே இந்த உள்ளே வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஒரு ஒயர் சொருகி விட்டோம் இல்லையா அந்த ஒயரையும் மூடி சைடில் சேர்த்து பின்னணும். இப்போ அடிபாகத்தில் 12 லைன் இருக்கு இல்லையா இதுதான் 12வது லைனு. இடையில சொருகி இருக்க ஒயரை விட்டுட்டு இந்த 12வது லைனை வந்துட்டு நம்ம மார்க் பண்ணிக்கணும். இந்த சைட்லேயும் அதே மாதிரி சொருகி இருக்கிற ஒயர் நீங்கள் பர்பிளாக இருந்துச்சுன்னா பர்பிள் ஒயர் சொருகி விட்டுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் பிங்க் கலரே சொருகிட்டேன், அதனால உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். இந்த 12வது லைன் இருக்கு இல்லையா ஒயரில் அடிபாகத்தில் 12 லைன் போட்டோம். அந்த 12வது லைனை மட்டும் மார்க் பண்ணி இதே மாதிரி எடுத்துகிட்டு வந்து மேலே அந்த ஒயரை வந்து முடிச்சு போட்டு வச்சிடணும். ஏன்னா அந்த ஒயரில் வந்துட்டு நம்ம பின்னக்கூடாது. அடிபாகம் 12 லைன் வந்துட்டு தனியாக பின்னிட்டு மேலே மூடிக்கு ஜாயின் பண்ண ஒயரோட சேர்த்தி வந்துட்டு நம்ம பின்னிடணும். இப்போ அடிபாகத்தோட 12வது லைனை வந்துட்டு நான் முடிச்சு போட்டு வச்சிட்டேன். இந்த சைட்லேயும் அதே மாதிரி இந்த ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த ஒயரை விட்டுட்டு இந்த 12வது ஒயர் இருக்கு இல்லையா அடிபாகத்தோட அந்த 12வது லைன் ஒயரை எடுத்து இந்த மாதிரி முடிச்சு போட்டு வச்சிடணும். இந்த முடிச்சு போட்டு ஒயரை நம்ம பின்னக்கூடாது, அதுக்கு முன்னாடி இருக்கிற ஒயர் வரைக்கும் தான் பின்னணும். இப்போ இந்த இதில் 25 ஒயர் ஜாயின் பண்ணணும். எக்ஸ்ட்ரா இந்த லாஸ்ட்லேயும் அந்த லாஸ்ட்லேயும் ஒரு ஒயர் ஜாயின் பண்ணணும் இல்லையா, அப்போ 27 ஒயர் வந்துட்டு வரும். இப்போ ஒரு அடி அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா உங்களுக்கு 6 லைன் இல்லை 8 லைன் போடுற வரைக்கும் கரெக்டாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி மெஷர் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன அளவில் 31 லைன் வந்து பின்னுறதுக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த பிங்க் கலர் மட்டும் எனக்கு 3.25 கட்டு ஆகிடுக்கு, பர்பிளில் 1/2 கட்டு வந்துட்டு ஆகிடுக்கு கைப்பிடி இல்லாமல். இப்போ நார்மல் நாட்டில் வந்துட்டு நம்ம ஆரம்பிக்கணும். ஏன்னா அந்த ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறோம் இல்லையா அந்த இது வந்துட்டு சிவன் நாட்டில் முடிச்சிருக்காங்க. மேலே வந்துட்டு நம்ம நார்மலில் ஆரம்பிக்கணும். பர்பிள் கலர் ஒயரே வந்துட்டு மூடிக்கு வந்துட்டு நான் போட்டிருக்கேன், அப்போ தான் கான்ட்ராஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இப்போ நார்மலில் ஆரம்பிச்சுட்டு அடுத்தது வந்துட்டு சிவன் நாட் வந்துட்டு போடணும். சிவன் நாட்டுக்கு ஃபஸ்ட்டு பள்ளமாக இருக்கணும், ரெண்டாவது வந்து ஷைனிங்காக இருக்கிற மாதிரி அந்த லூப்பை மடிச்சுட்டு ரன்னிங் ஒயரை லூப் மாதிரி மடித்து அந்த லூப்பில் சொருகி விட்டுட்டு கீழே இருக்கிற அந்த பள்ளமாக இருக்கிற ஒயரை லூப்பில் உள்ளே விட்டுட்டு டைட் பண்ணி விட்டுறணும். இது சிவன் நாட்டு. அடுத்தது வந்துட்டு நார்மல் நாட்டு. ஒயர் இந்த மாதிரி பெரடாத மாதிரி இழுத்து விட்டுட்டு நல்லா டைட் பண்ணுங்கள். ஒரு நார்மல் நாட்டு, ஒரு சிவன் நாட், ஒரு நார்மல் நாட், ஒரு சிவன் நாட் அந்த மாதிரி வந்துட்டு நம்ம போடணும். இப்போ இதே மாதிரி இந்த லைன் ஃபுல்லும் பின்னிட்டு சொருகிறதுக்கு வந்து 2 சைட்லேயுமே கொஞ்சம் கொஞ்சம் ஒயர் விட்டால் போதும். ஒரு 6 நாட்டு 7 நாட்டில் சொருகிற அளவுக்கு வச்சுட்டா போதும். இப்போ இதே மாதிரி இந்த லைன் ஃபுல்லும் பின்னிட்டு இந்த இடத்துல வந்துட்டு நான் காமிக்கிறேன். அந்த முடிச்சு போட்டோம் இல்லையா அது வரைக்கும் பின்னணும். முடிச்சு போட்ட ஒயரை விட்டுட்டு நம்ம பின்னணும். அப்போ நீங்கள் 12 லைன் வந்து அடிபாகத்துக்கு போட்டிருந்தீங்க அப்படின்னா அது கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த லைனை ஃபுல்லாக முடிச்சுட்டு இது வரைக்கும் சொருகிறதுக்கு விட்டுட்டு நான் கட் பண்ணி விட்டுக்கிறேன்.
இப்போ இந்த ஒரு லைன் நான் போட்டு காமிச்சிருக்கேன் இல்லையா, இதே மாதிரி தான் ஒரு 6 லைன் இல்லை 7 லைன் எந்த சைடில் ஒயர் அதிகமாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் லைன் வந்து கம்மி பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தான் 4 சைட்லேயும் நம்ம வந்து பின்னணும். அடிபாகத்துக்கும் அதே மாதிரி இந்த முடிச்சு போட்டிருக்கிறத அவுத்து விட்டுட்டு அதிலேருந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. கரெக்டாக வந்துட்டு இருக்கும். அடிபாகத்துக்கு 7 லைன் இல்லைன்னா 6 லைன் போடுங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இந்த சொன்ன அளவு எல்லாமே கரெக்டாக இருக்கும். பிங்க்கில் வந்துட்டு எனக்கு 3.25, பர்பிளில் வந்துட்டு அரைக்கட்டும் ஆயிடுக்கு. இன்னும் கைப்பிடி போடலை. அதுக்கு உள் ஒயரு பர்பிள்லேயே வந்து நான் எடுக்க முடியும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் அளவு வந்து சொல்லியிருக்கேன். இது உங்களுக்கு வந்து 3.5 கட்டு அந்த மாதிரி வந்துட்டு ஆகும். இப்போ இந்த மூடியில் வந்து சொருகிறதுக்கு இந்த கார்னரில் இருக்கு இல்லையா, அந்த நாட்டு வந்துட்டு நம்ம சொருகணும். இப்போ இந்த கூடையில் வந்துட்டு நான் சொருகி காட்டுறேன். 3 கட்டில் எனக்கு 2 கட்டு க்ரீனில் இவ்வளோ தான் மீதி இருக்குது. இதில் ஒயிட்டில் வந்துட்டு எனக்கு இவ்வளோ தான் மீதி இருக்குது. கைப்பிடிக்கு உள் ஒயருக்கு வந்து எனக்கு பத்தாது. அந்த கூடையில் நான் கைப்பிடி போட்டிருக்கேன் இல்லையா, ஒரு 10 நாட்டுக்கு கீழே தள்ளி தான் நான் அந்த கைப்பிடி வந்து உருட்டு கைப்பிடிக்கு வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். ஆனால் இவ்வளோ லென்த்து நான் கீழே வச்சேன் அப்படின்னா இதில் மீதியாக இருக்கிற ஒயர் வந்து எனக்கு பத்தாது. ஏன்னா சுத்து ஒயர் வந்துட்டு அதிகமாக வைக்கணும். ஒரு 11 அடி இல்லை 10 அடி வைக்கணும். அதில் அந்தளவுக்கு ஹைட் வந்துட்டு இதில் வச்சேன்னா எனக்கு சுத்து ஒயருக்கு க்ரீன் கலர் ஒயர் வந்து பத்தாது. இந்த ஒயர் போடுறதா இருந்தாலுமே எனக்கு அந்த ஒரே ஈவனாக போடுறதுக்கு பத்தாது. முறுக்கு கைப்பிடிக்கு வேணும்னா இந்த ஒயர் வந்துட்டு கரெக்டாக இருக்கும். இப்போ நான் 4 சைட்லேயுமே பின்னிட்டேன் பாருங்கள். இந்த கார்னரில் இருக்கு இல்லையா, அந்த ஒயரை டைட் பண்ணிவிட்டு அந்த முடிச்சு நல்லா டைட் பண்ணிவிட்டு அந்த போட்டிருக்கோம் இல்லையா, அந்த முடிச்சை விட்டுட்டு அதுக்கு கீழே இருக்கிறத ஃபஸ்ட்டு இந்த கார்னர் முடிச்சை மட்டும் சொருகி விடணும். க்ரீன் கலர் ஒயரை அந்த போட்டிருக்க முடிச்சை விட்டுட்டு அதுக்கு கீழே இருக்கு இல்லையா அந்த லைனு, அதுக்கு அடுத்த லைனு, அதுக்கு அடுத்த லைன், அதே மாதிரி இந்த மூடி வரைக்கும் மட்டும்தான் சொருகணும். அதுக்கு நேராக கீழே சொருகினீங்க அப்படின்னா மூடி வந்து பெண்ட் ஆகாது, ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு இருக்கும். இப்போ இந்த லைன் ஃபுல்லும் நான் சொருகி முடிச்சிட்டேன் பாருங்கள். இப்போ இந்த சைடில் இருக்கு இல்லையா, அந்த ஒயிட்டையும் அதே மாதிரி ஆப்போசிட்டில் மொதல் நாட்டை விட்டுட்டு அதுக்கு அடுத்த நாட்டில் சொருகணும். பின்னி இருக்கிற நாட்டை விட்டுட்டு அதுக்கு அடுத்த நாட்டில் சொருகணும். ஜிக்ஸாக்காக வர்ற மாதிரி இதையும் இந்த சைடில் சொருகி வைக்கணும். அதே மாதிரி தான் இந்த சைட்லேயும் மூடியோட சைடில் எல்லாமே கார்னர் இருக்கிறத சொருகிட்டு 2 சைட்லேயும் இப்படி இருக்கிறத ஃபஸ்ட்டு சொருகிட்டு அப்புறம் மேலே இருக்கிறத வந்து சொருகி விடணும். இந்த கூடைக்கு வந்துட்டு நான் செப்ரேட்டாக 3 ரோல் எடுத்து நான் பின்னி பார்த்தேன். ஆனால் அதில் வந்துட்டு நான் 25க்கு 12 வச்சேன். மேலே வந்துட்டு 31 ஒயர் லைன் வந்து பின்னினேன். இதுக்குமே 31 லைன் தான் பின்னியிருக்கேன். ஆனால் 23க்கு 12 வந்து வச்சுருக்கேன். 23க்கு 12 வச்சு எனக்கு கைப்பிடிக்கு வந்துட்டு பத்தாத மாதிரி தான் இருக்குது. முறுக்கு கைப்பிடி போட்டால் மட்டும்தான் இதுக்கு வந்து கரெக்டாக வந்துட்டு இருக்கும். இந்த ஒயிட் கலர் ஒயரையும் சேர்த்தி நான் 25க்கு இந்த சைடில் அடிபாகத்துக்கு 12 லைன் வந்து பின்னியிருக்கேன். நான் இந்த பிங்க் கலர் ஒயரில் வந்துட்டு அரை கட்டு இருந்தனால அதை அப்படியே வந்துட்டு பின்னிட்டேன். எனக்கு இந்த கூடைக்கு வந்து ஒரு 200 ருபீஸ் வந்துட்டு லாஸ் ஆச்சு. ஏன்னா நான் கரெக்டான மெஷர்மெண்ட் வந்து தெரில. எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் இதை வந்துட்டு நான் போடுறனால எனக்கு கரெக்டாகவும் வரல. உங்களுக்கு யாராச்சும் ஆர்டர் கேட்குறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு புதுசாக இருக்கிற கட்டில் ஓப்பன் பண்ணி அதை பின்னிட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்கள். நான் அளவு வந்து அவங்க ஒரு 1/2 லிட்டர் கேன் அளவுக்கு தான் அளவு சொன்னாங்க. அதுக்கப்புறம் 1 லிட்டர் கேன் வைக்கிற அளவுக்கு வேணும் அப்படின்னாங்க. அப்போ 1 லிட்டர் கேன் அளவுக்கு அப்படின்னா அதில் ஒரு கட்டு வந்து எக்ஸ்ட்ராவாக போகும். ஆனால் அது அவங்களாம் ஏற்றுக்கல. அவங்க நீங்கள் என்ன சொன்னீங்களோ அந்த அமௌண்ட்டு தான் என்னால் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதே அமௌண்ட் வந்து கொடுத்துட்டாங்க. இதில் ஒரு கட்டு வந்து எங்கள் ஊரில் 70 ரூபா கிடைக்கிது. எனக்கு ஒரு கட்டோட அமௌண்ட்டும் போயிடுச்சு, ஒரு கட்டுக்கு நான் பின்னுற அமௌண்ட்டும் எனக்கு வந்துட்டு லாஸு. இப்போ எல்லா சைட்லேயும் வந்துட்டு மூடி சொருகி முடிச்சிட்டேன். எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். 1 லிட்ரு வந்துட்டு வச்சுட்டு இந்த மூடி எடுத்துகிட்டு போகிறதுக்கு கரெக்டாக வந்துட்டு இருக்குது. நல்ல ஃபீட்பேக் கொடுத்தாலும் நம்ம கஷ்டப்படுறதுக்கான கூலி வந்து கிடைக்கிறது கஷ்டம்தான். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் இந்த லாக்கும் இந்த பூ டிசைனும் வந்துட்டு நான் போட்டுட்டேன். கைப்பிடி இதில் வந்துட்டு 10 லைனுக்கு கீழே வந்து வச்சுருக்கேன். உருட்டு கைப்பிடி நல்ல ஸ்ட்ராங்காக வந்துட்டு இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.